அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இப்போ இந்த அபரோக்ஷ அனுபூதி பாடத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக 115 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கு 116வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். 116வது ஸ்லோகம். திருஷ்டம் ஞானமயம் கிருத்வா பஸ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டிஹி பிரமோதாரா நாசாக்ராவலோகினி. இந்த 116வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சாதகன் தன்னுடைய பார்வையை ஞானமயமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ நம்ம இதுவரைக்கும் நிறைய வேதாந்த பாடங்களை படித்து ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வேதாந்த பாடத்தினுடைய மிக ஆழமான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தா, தூய அறிவு, ஆன்மா, அது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம், இந்த உலகம் மித்தியா என்பதாக நம்ம பார்த்தோம். அந்த ஞானம் நம்ம இடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற அந்த தூய அறிவு தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிற மாதிரி எல்லாவற்றையும் சாட்சியாக பார்க்கக்கூடிய அந்த ஞானமயமான பார்வையை நம்ம வைத்திருக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறார். அதே சொல்றார், நானே பிரம்மன், அனைத்தும் பிரம்மன் என்று மாற்றி அமைத்து இந்த ஜகத்தை பிரம்மமயமாக பார்க்க வேண்டும். இந்த நிலையில் இருக்கும்போது உலகத்தில் உள்ள எதுவும் பயத்தையோ மோகத்தையோ மன சஞ்சலத்தையோ கொடுக்கவே கொடுக்காது. இந்த பார்வையில் அந்த சாதகன் இந்த உலகத்தை வெற்று பார்வையாக வெறும் சாட்சியாக பார்ப்பதுதான் மிக உயர்ந்த நிலையாகும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அதை விடுத்து சாதாரண இந்த கண்களால் மூக்கினுடைய நுனியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நியமம் எல்லாம் கிடையவே கிடையாது. அஞ்ஞானிகள் மட்டுமே மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 116வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் இப்போ அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில நமக்கு 15 விதமான சாதனங்களை சொல்லிட்டே வராரு. நான் சொன்னேன், அதுல நம்ம சில சாதனைகள் கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அதுலதான் மூலபந்தம்னா என்ன, அப்புறம் சித்தாசனம்னா என்ன அப்படின்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு இல்லையா. இப்போ இந்த 116வது ஸ்லோகத்துல இப்ப ஒருத்தர் தேவையில்லாம அதை பார்க்கறேன் இதை பார்க்கறேன்ட்டு இந்த கண்ணை பயன்படுத்தி இந்த மூக்கு நுனியை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அப்படியே கண்ணை மேல பார்க்கறது, அப்புறம் கண்ணிலேயே கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட அஜ்ஞானம். அதாவது கருவிழியில கடவுள் இருக்கார், கண்மணி தான் கடவுள், அப்புறம் அதெல்லாம் ஒரு பயிற்சி முறை இருக்கு, அப்புறம் அதுக்கு நிறைய கூத்து வேற இருக்குது, மயில் கூத்து அந்த கூத்துன்ட்டு ஏதோ பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மூச்சு பயிற்சியும் இந்த கண்ணை பார்க்கறதும் ஏதோ பயிற்சி முறைகள் இருக்கு. அதையெல்லாம் போய் கத்துக்கிட்டு அதுல கண்ணை இங்க பாத்துக்கிறது, அங்க விரைச்சி பாக்குறது, எல்லாம் மேல பாக்குறது, எல்லாம் மூக்க பாக்குறது, இது மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாதி தெரியாம புரியாம ஏதோ ஒரு சாமியார் தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக எதையாவது ஒரு சாதனையை சொல்லி கொடுத்து வர்ற சிஷியன் கிட்ட பணம் பறிக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்தே இருந்தாங்க. இன்றைக்கு அந்த பழக்கமெல்லாம் அன்றைக்கு வந்துட்டாங்க. அப்ப ஏன் அப்படி இருக்காங்கன்னா, எப்பயுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி எப்படின்னா, இரண்டும் கலந்துருக்கும். நல்லது கெட்டது அது ரெண்டும் கலந்துருந்தா தான் இந்த பிரபஞ்சமே இயங்கும். அது மாதிரி நல்லது கெட்டது அந்த காலத்துல இருந்தது. அதுல கெட்டவர்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் காசு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இதை பகவான் ஆதிசங்கர் இங்க மறுக்கிறார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறார். நாசா கிராவலோகினிங்கிறார். அதாவது மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதாக சொல்றார். அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயிற்சிகளை பண்றோம் இல்லையா, அதெல்லாம் அவசியமற்றது, தேவையற்ற பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இவருடைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்ப அந்த இறைவனாக நம்ம மாற வேண்டியது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த 116வது ஸ்லோகத்துல ஆதிசங்கர் சொல்லக்கூடிய அழுத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
சாதகன் தன்னுடைய பார்வையை ஞானமயமாக வைத்திருக்க வேண்டும். ஞானே பிரம்மம், அனைத்தும் பிரம்மம் என்பதாக மாற்றி அமைத்துக் கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பிரம்மமாக பார்க்க வேண்டும் தான் சொல்றார். திருஷ்டம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத். இந்த பாயிண்ட் நல்லா மனசுல வச்சுக்கணும். ஏன்னா சர்வம் பிரம்மமயம், பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத், எல்லாவற்றையும் பிரம்மமாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஞானம் வரல அப்படின்னு அர்த்தம், புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நான் அந்த திருமந்திர பாடல சொல்றேன் இல்லையா? அதாவது இதை உலகமா பார்த்தா கடவுள் தெரியாது, கடவுளா பார்த்தா உலகம் தெரியாது. அப்ப நம்ம இங்க எல்லாமே இறைவனா பார்த்தா இங்க உலகம்னு ஒரு விஷயம் இல்ல, இருப்பதெல்லாம் இறைவனே, அவ்வளவுதான். இங்க எல்லாமே இறைமயம், இறை அம்சம், இறை சக்தி, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க ஞானம். அந்த ஞானத்தில், அந்த பார்வையில் சாதகன் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க ஆதிசங்கர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது. அப்ப அதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சும்மா கண்ணை ஏதோ பயிற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அதை இதை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க ஞானம். பார்ப்பதெல்லாம் இறைமயம், இறை அம்சம். அப்போ இந்த கண், இந்த புலன்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பார்க்கறோம்னா அதுல அந்த இறை அம்சத்தை பார்க்கணும். ஒரு விஷயத்தை கேட்கிறோம்னா அதுல அந்த இறை அம்சத்தை கேட்கணும். அப்படித்தான் இந்த உலகத்துல எல்லாமே இறைமயமா, பிரம்மமயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த இடத்துல இந்த 116வது ஸ்லோகத்திலே ரொம்ப ஆழமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அதை விடுத்து இந்த கண்களால் மூக்கினுடைய நுனியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நியமம் எல்லாம் கிடையவே கிடையாது. அஞ்ஞானிகள் மட்டுமே மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மூக்கின் நுனியை பார்த்து பயிற்சி பண்றதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு வேலை. மூக்கு நுனியை பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது? கண்ணு மூக்கை பார்க்கறதுனால ஏதாவது மாற்றம் வந்துட போதா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க இந்த பாதையில வர்றவங்களுக்கு சாஸ்திரம் ஞானத்தை தானே எதிர்பார்க்குது. தூய அறிவா இருக்கிற நீ அந்த ஆன்மா, அந்த அறிவு அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம அந்த புரிதலோட நம்ம இங்க பயணம் பண்ணணும். அதை விட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு அதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. அதைதான் இங்க சுட்டிக்காட்டி மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருப்பது அஞ்ஞானிகளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஞானி என்ன பண்ணுவான்? தன்னுடைய பார்வை எப்படி பார்ப்பான்? ஞானி பார்ப்பதெல்லாம் பிரம்மமாக பார்ப்பான், அவ்வளவுதான் விஷயம். இப்ப அஞ்ஞானி தான் மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருக்கிறான். ஞானியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் தெரிவான் ஞானிக்கு. சர்வம் பிரம்மமயம், அதைத்தான் இங்க சொல்றாரு. பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் அப்படின்ட்டாரு. இப்போ அதை மறந்துடாதீங்க. அடுத்தது 117. திருஷ்டு தர்சான திருஷ்யானாம் விராமோ யத்ரவா பவேத் திருஷ்டி தத்ரைவ கர்த்தவ்யா ந நாசா கிராவலோகினி. திருப்பி அங்கே நிற்கிறார். பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, பார்க்கப்படும் பொருட்கள், இவைகள் மூன்றும் இல்லாமல் அகப்பார்வையால் மனம் பிரம்மனிடத்தில் நிலைத்து நிற்கின்றதோ அந்த பிரம்மனையே நம்முடைய புறப்பார்வையில் பார்த்தபடி இருக்க வேண்டும். இதை தவிர மூக்கின் நுனியை பார்ப்பதல்ல இங்கு வேலை அப்படின்ட்டார். அப்போ இங்க அந்த 117வது ஸ்லோகத்துல மீண்டும் தெளிவுபடுத்துறார். அதாவது நம்ம முன்னையே படிச்சிருக்கிறோம் அந்த வேதாந்த பாடத்துல. அதாவது திரிபுட்டின்னு சொல்றோம் இல்லையா? பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். அல்லதுனா அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எல்லாமே அந்த வியூ, நம்முடைய புரிதல். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒன்றை அறிபவனாக இருந்தாலும் சரி, அறியப்படும் பொருளாக இருந்தாலும் சரி, அறிவு இல்லாமல் அங்கு அறிபவனும் அறியப்படும் பொருளும் கிடையாது. அது மாதிரி இங்க பார்ப்பவன், பார்வை, பார்க்கப்படும் பொருட்கள் அப்படிங்கிற விஷயமும் இங்க அந்த பார்வை இல்லாம நடக்காது. அப்ப இங்க பார்வை, அறிவு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிடத்தில் இருக்கக்கூடிய அம்சம். அப்ப அதுதான் இருக்குது, அதுதான் எல்லா சக்தியும் வச்சிருக்குது. அதனிடத்திலிருந்து வெளிப்படுறதா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அப்ப அது எப்படி வெளிப்படுத்துது அந்த அறிவு, ஆன்மா அப்படின்னு பார்த்தா, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மனதின் மூலமாக இந்த உலகத்தை படைக்குது. அப்போ அந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா, அறிபவன் என்கின்ற மனதை உண்டாக்கி அறியப்படுகின்ற பொருட்களையும் உண்டாக்கி அனுபவமாக்குது.
அப்போ அறிபவனாகிய மனம்தான் அறியப்படும் பொருட்களை படைத்து அனுபவமாக்கி அதன் வாயிலாக அந்த அறிவு தன்னை அனுபவமாக்குது. அப்படித்தான் இங்க ஒரு சுழற்சி நடக்குது இந்த 3 விஷயங்களுக்கும். அப்ப இந்த 3 விஷயங்களையும் நம்ம இப்ப சராசரி மனிதனா மனதளவுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த 3ஐயும் கடந்து போகணும். 3ஐயும் கடந்து, ஏன்னா இந்த 3ம் ஒன்றாக வேண்டும். அதுதான் 3ஐயும் கடக்கிறதுன்னு அர்த்தம். இங்க அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள்ங்கிற பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அறிபவன் அறிவு இருப்பதனால் தான் இருக்கிறான். அந்த அறிபவனாகிய மனசும் அறியப்படும் பொருள்களை படைத்துக் கொள்கின்றது அல்லவா? அந்த மனசு படைப்பதற்கும் அந்த அறிவு தான் அதிஷ்டானமாக இருக்கிறதுனால, இங்க எல்லாம் அறிவுமயம் தான். அப்ப அந்த அறிவு இருப்பதனால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, பார்க்கப்படும் பொருட்கள் இவைகள் 3ம் இல்லாமல், அகப்பார்வையால் மனம் அந்த பிரம்மத்தினிடத்திலே நிலைத்து இருக்கின்றதோ, அந்த பிரம்மனையே நம்முடைய புறப்பார்வையில் பார்த்தபடி இருக்க வேண்டும். இதை தவிர மூக்கின் நுனியை பார்ப்பதல்ல அப்படின்னு சொல்லிட்டார் இந்த 117வது ஸ்லோகத்துல. அப்ப மீண்டும் அதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மூக்கின் நுனியை பார்க்கிறதுக்காக கண்ணு கொடுக்கப்படல. இங்க கண்ணுங்கிற புலன்கள் வழியாக காணப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அந்த மனம்தான் பார்க்குது. கண்கள் வழியாக ஒரு காட்சியை மனசுதான் பார்க்குது. அதை ரசிக்கிறது மனசுதான், பயப்படுறதும் மனசுதான். இப்ப கண்கள் வழியா ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறதும் மனசுதான். அப்ப மனம்தான் இதுக்கு அனுபவப்படுது, கண்கள் வழியா புலன்கள் வழியாக ஒவ்வொன்றையும். ஆனா அந்த மனம் அனுபவமாக்குவதற்கு அதுக்கு ஆதாரமா எது இருக்குன்னு பார்த்தா அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இங்க மனசும் மனதினால் படைக்கப்பட்ட இந்த உலகமும் காட்சியாகிறது. அப்ப அந்த அறிவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, இங்க தொடர்பே இல்லை. ஆனா அறிபவனும் அறியப்படும் பொருட்களும் அறிவின் அதிஷ்டானத்திலே விளங்குவதனாலே அது அறிவுக்கு வேறாகவும் இல்லை என்பதுதான் இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா அறிவுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இங்க அறியப்படுபவனும் இல்லை, அறிபவனும் இல்லை. அப்ப அதை நம்ம நன்றாக உள்ள வாங்கி, இந்த பார்வையினுடைய போக்கு எப்படி இருக்கணும்னா, இருப்பதெல்லாம் இறைவனே, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ஒவ்வொன்றிலும் இறைவனை பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரும். அது எப்படிங்க ஒவ்வொன்றிலும் இறைவன் தெரியுமா? இறைவன்கிறது நாம எப்படியோ நினைச்சிட்டு இருக்கோம், பிரம்மாண்டமா இருக்குங்கிறோம். நீங்க எப்படி இந்த உருவத்துல போய் இறைவன் தெரிவாங்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன், மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது இப்ப இறைவன் எப்படி, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இறைவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சிவபெருமான் ஜடாமுடி வச்சுக்கிட்டு அப்படியே சூலாயத்தை ஒரு கையில எடுத்துக்கிட்டு உடுக்கையை ஒரு கையில வச்சுக்கிட்டு அப்படியே வருவாரான்னா அப்படி வரமாட்டார். அப்படி இருக்கிற இறைவனை நம்ம பார்க்கவே முடியாது. இது சைவ சித்தாந்திகளுக்கு அப்படி ஒரு அனுபவம் நடக்குமான்னா நடக்கவே நடக்காது. கனவுல வேணா நடக்கும், கற்பனையில வேணா நடக்கும். அதெல்லாம் மனப்பிராந்தி, மனப்பிரமை. ஏதாவது நான் சிவபெருமான் அப்படியே ஜடாமுடியோட உடுக்கையில அப்படியே சூலாயுதத்தோட பார்த்தேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டான், பேயை பார்த்த மாதிரி கடவுளை பார்த்து கற்பனை பண்ணிக்கிட்டான். ஏன்னா இப்ப பேயை பார்த்துறவன்லாம் பேயை பார்த்தங்கன்னு சொல்றான் இல்லையா? அப்ப அதை கண்டு அப்படியா இவன் மட்டும் தான் பேயை பார்த்திருக்கான், நான் பார்க்கவே முடியலையே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி கடவுளை நான் பார்த்து விட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பார்த்துட்டு இவன் ஐயோ நானும் கடவுளை பார்க்க முடியலையேன்னு புலம்பிட்டு இருப்பான். ஆனா விஷயம் என்னன்னா அவன் பார்த்ததே கற்பனை. இங்க யாருமே இந்த ஊனக்கண்ணால கடவுளை பார்க்க முடியாது. அப்போ இந்த சிவபெருமான் ஜடாமுடியில வரப்போறது இல்ல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் விஷ்ணு பக்தர்கள், வைணவ சித்தாந்திகள் கடவுள் அப்படியே சங்கு சக்கரதாரியா நாராயணனா அப்படியே தரிசனம் கொடுப்பாரானா அப்படியெல்லாம் வரமாட்டார். அப்போ நீங்க எந்த ஒரு ஆங்கிள் கடவுளை பூஜை பண்ணாலும் சரி, நீங்க வழிபடக்கூடிய நம்முடைய சன்மார்க்க வழியில காணாபத்தியம் விநாயகரா பார்த்தாலும் சரி, கௌமாரம் முருகனா பார்த்தாலும் சரி, சைவம் சிவபெருமானா பார்த்தாலும் சரி, வைணவம் விஷ்ணுவா பார்த்தாலும் சரி, சாக்தம் அம்பாளா பார்த்தாலும் சரி, சௌரம் சூரியனா பார்த்தாலும் சரி. அப்ப இந்த 6 விதமான சன்மார்க்க வழியில நீங்க எந்தெந்த வகையில கடவுளை உருவகப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்தந்த வடிவத்துல கடவுள் வருவாருங்கிற கற்பனையோடு வாழ்ந்தாலும் அப்படி கடவுள் நேரில் வரப்போறது கிடையாது இல்லையா? அப்ப இங்க கடவுள்ங்கிறவர் எப்படி இருக்கிறார்னா தூய அறிவாக, ஆன்மாவாக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய உணர்வு, அறிவு, ஆன்மாங்கிற ஒரு விஷயம் எப்படி அனுபவம் ஆகுதுங்கிறது தான் இப்ப நம்ம கேள்வி. ஏன்னா இப்போ ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? பார்ப்பவன், பார்க்கப்படும் கருவி, பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாமே ஒன்றே விஷயம்தான். அந்த 3ம் அந்த அகப்பார்வையினால ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டு அந்த பார்ப்பவன் இடத்திலேயே அனைத்தையும்
ஒப்படைத்துவிட்டு நம்முடைய புறப்பார்வையில் கூட அதுவே எல்லாம் இறைவனாகவே இருப்பதாக பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் அவர் சொல்றாரு. இருக்குமிடமெங்கும் நீக்கமற இறைவன் தெரிகிறான்னு சொன்னாரு. இப்ப அதை எப்படி பார்க்கணும் இப்போ? நாம உருவத்திலிருந்து எல்லாத்தையும் தூக்கிடணும். எந்த உருவத்திலயும் கடவுள பார்க்க முடியாது. அப்ப இங்க அறிவுமயமாக நீங்க கடவுள பார்த்தீங்கன்னா, புரியும். எப்படி புரியும்னா, இப்ப உங்க எதிர்ல இருக்கிற செல்போனே எடுத்துக்கங்களேன். இப்ப நீங்க செல்போன்ல தான் இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த செல்போன்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடித்தது யாரு? ஒரு மனிதன் தானே கண்டுபிடிச்சான். அப்ப அந்த மனிதனுடைய அறிவாற்றல் அந்த செல்போனை எப்படி படைச்சிருக்குன்னு பாருங்களேன். நீங்க எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். அப்ப நாம இங்கிருந்து இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிய யூஸ் பண்ணி, இங்க நான் பேசுறத நீங்க அங்க அந்த நாட்டுல இருந்து கேட்கலாம். எந்த ஊர்ல இருந்து வேணா கேட்கலாம். சில டைம் வீடியோலயும் பார்க்கலாம். அப்ப இவ்வளவு ஒரு டெக்னாலஜிய இந்த செல்போன் மூலமா ஒரு அறிவு தான் குடுத்திருக்குது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அந்த அறிவு எப்படி வெளிப்பட்டு பிரகாசித்தது அப்படின்னா, ஒரு விஞ்ஞானி இடத்துல வெளிப்பட்டு பிரகாசித்து இந்த பொருளாக நம்ம கையில கிடைச்சிருக்குது. ஆனா இப்ப நம்ம பார்வையில இந்த போன ஜட பொருளா பார்க்கிறோம். அஞ்ஞானத்தினால. ஆனா ஆழ்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த செல்போனுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் அந்த சயின்டிஸ்டுடைய அறிவு. அந்த சயின்டிஸ்டுடைய அறிவு யாருடைய அறிவு? அந்த பரமனின் அறிவு. ஏன்னா அந்த பரமனே வெளிப்பட்டு இந்த மனித உடலுக்குள்ள தன்னுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தி இப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறான். அப்ப இங்க ஒவ்வொன்னும் உதாரணத்துக்கு இப்ப நான் செல்போன் சொல்றேன். உடனே இது மட்டும் தான் கடவுளா அப்படின்னு கற்பனை பண்ணிக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்போனை கடவுளா எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு ஒரு விஞ்ஞானியின் மூலமாக வெளிப்பட்டதுனால, விஞ்ஞானியிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அறிவாற்றல் ஒரு மொபைல் போனா நம்ம கையில இருக்குது அப்படின்னா, அப்ப இந்த மொபைல் போன்ல ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம கம்யூனிகேஷன் மெத்தட்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விஞ்ஞான வளர்ச்சி இந்த அளவுக்கு வளர்வதற்கு அந்த தூய அறிவாகிய ஆன்மா தான் அடித்தளமாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப அந்த அறிவு இங்க செல்போன்ல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அத புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க பிரம்மம். அப்ப இங்க எல்லாம் பிரம்மம். பார்க்கும் இடமெங்கும் பிரம்மம் தான். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நீங்க இங்க படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் அந்த அறிவுல தான் பிரகாசிக்கும். அந்த அறிவு எப்படி பிரகாசிக்குதுன்னா, நீங்க உங்களுக்குள்ளே அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இத செல்போன், இது பேனா, இது பென்சில் அப்படின்னு பகுத்து புரிந்து கொள்ற சக்தி உங்ககிட்ட இருக்குது. அப்ப இங்க ஒரே அறிவு பலவாறாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அததான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க உயிர் பொருள்ல மட்டும் அந்த அறிவை பார்க்க கூடாது. ஜட பொருள்கள்லயும் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அது பிரகாசிப்பதை அறிவதற்கான தகுதி வேணா அந்த ஜட பொருளுக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு தாவரத்துக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு மிருகத்துக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு அந்த ஆற்றல் மேலோங்கி இருக்கிறதுனால தான் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ட்டு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இங்க அறிவுமயமாக இறைவன் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். ஏன்னா அந்த தூய அறிவு ஒவ்வொன்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த பிரகாசிப்பதை வெளிப்படுத்த முடியாமல் வேணாலும் அவைகள் இருக்கலாம். ஒரு கல்லு அதை வெளிப்படுத்த முடியாம இருக்கலாம். ஒரு மண்ணு வெளிப்படுத்த முடியாம இருக்கலாம். ஒரு செல்போன் வெளிப்படுத்த முடியாம இருக்கலாம். ஆனா அதில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அத்தனையும் அந்த அறிவாற்றல் தான் தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப நம்ம ஒரு செல்போனை எப்படியெல்லாம் பயன்படுத்துறோங்கிறது பாருங்க. ஒரு ஜட பொருளையும் நம்ம இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுதுன்னா, அதுக்கு எவ்வளவு ஒரு டெக்னாலஜி உள்ள நம்ம நுழைச்சிருக்கிறோம். அந்த டெக்னாலஜிய யாருடைய டெக்னாலஜி? ஒரு விஞ்ஞானியுடைய டெக்னாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா, அது அஞ்ஞானம். அது தூய அறிவாகிய ஆன்மாவினுடைய டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஞானம். அப்ப இங்க ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே அந்த பிரம்மமயமாக இருக்கிறதுனால, அந்த அறிவுக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படவில்லை. அந்த அறிவே அறிபவன் மூலமாக, மனதின் மூலமாக அனுபவமாக்குவதற்காக அவைகளை படைக்கிறது. ஏற்கனவே உதாரணம் உங்களுக்கு குடுத்தேன். எப்படி குடுத்தேன்னா, இப்ப செல்போன் வழியா புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்கங்களேன். சாப்பிடுற பொருளுக்கு வந்துடலாம். ஏன்னா இப்ப மனசு தான் ஒவ்வொன்னையும் படைக்குது. ஆனா அந்த மனதிற்கு அதிஷ்டானம் யாரு? ஆன்மா, அறிவு. அப்ப சாப்பிடுற பொருள மீண்டும் அந்த லட்டு உதாரணத்துக்கே வந்துடலாம். இப்ப நான் மனசுல என்னால முடிஞ்சது. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் செல்போன வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். அவருக்கு அவ்வளவு பெரிய அறிவாற்றலா இங்க பிரகாசிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் செல்போன கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப எனக்கு லட்டு சாப்பிடணும்னு மனசுல ஒரு ஆசை வந்துருது. அப்ப உடனே லட்டு சாப்பிடணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்றேன். உடனே லட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? கடலை மாவு, எண்ணெய், சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு ஒரு லட்டை நான் தயார் பண்றேன். அப்ப தயார் பண்ற அறிவு என்னிடத்திலே இருக்கு. அதை சாப்பிட வேண்டுங்கிற ஆர்வமும் என்னிடத்திலே தான் எழுந்திருக்கிறது. அப்ப இங்க ஒரு லட்டை பிரிப்பரேஷன் பண்ணி, தயார் பண்ணி, பூந்தியா போட்டு, அதை உருண்டை பிடிச்சு, லட்டாக மாத்தி, இப்ப அந்த லட்டான ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் என்கிட்ட எங்க இருந்தது?
என்னுடைய மனதில தான் இருந்தது. புறத்தில் லட்டு வருவதற்கு முன்னாடி, அது கற்பனையாக என்னுடைய மனதிலே லட்டு சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமாக, ஒரு ஆசையாகத்தான் முதல்ல எனக்கு லட்டு உண்டாச்சு. அப்ப அந்த லட்ட நான் என்ன பண்ணிட்டேன், அனுபவத்துல பொருளாக மாத்திட்டேன். அப்ப அறிபவன் என்ன பண்றான், அனுபவப்படணுங்கிறதுக்காக அறியப்படும் பொருட்களை உண்டாக்குகிறான். அப்ப அந்த லட்ட நான் உண்டாக்கி, இப்ப நான் அத சாப்பிட்டு பார்க்கிறேன். ஆஹா! அருமையா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாரி லட்டு வந்துருச்சு. சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லட்ட நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுறேன். அப்ப அந்த லட்ட நான் சாப்பிடுவதற்கான அந்த சந்தோஷமும் எங்கிருந்து கிடைக்குது? அதே மனதிற்கு தான் கிடைக்குது. அப்ப இது புரியுது இல்லையா? லட்ட சாப்பிடும்போது அந்த லட்டை தயார் பண்ணுவதற்கான அறிவாற்றல் அந்த மனதிற்கிட்டயே இருக்கு. அந்த லட்டை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையும் அந்த மனதிற்கிட்டயே இருக்கு. அப்ப அந்த மனமே லட்டை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்கி, அந்த ஆசையின் வாயிலாக லட்டையும் தயார் பண்ணி, அந்த லட்டையும் சாப்பிட்டு அனுபவமாக்குவதற்கு ஆதாரமாக அறிவு இருக்கிறது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அறிவின் அடித்தளத்திலே, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே, இங்கு எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற புரிதல் வந்துட்டா, எதுவுமே நாம செய்யல. எல்லாம் அந்த அறிவு நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த செல்போன கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் முதல்ல தன்னுடைய மனைவி எங்கேயோ இருக்கிறா, நான் எங்கேயோ இருக்கிறேன். நம்ம 2 பேரும் பேசணும். அப்ப நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒரு கருவி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு மனதில கற்பனை தான் முதல்ல அவர் கொண்டு வந்தார். அப்பல்லாம் கருவி கண்டுபிடிக்கப்படல. ஆனா அவருக்கு ஒரு கற்பனை. நான் இங்கிருந்து அங்க மனைவி கிட்ட பேசினா நல்லா இருக்குமே! அப்படின்னு ஒரு கற்பனைய மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் விதைச்சார். ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணமாகத்தான் அவர்கிட்ட எழுந்தது. அப்புறம் அந்த எண்ணம் என்னவா மாறிச்சு? ஒரு செயலாக மாறி, இவ்வளவு ஒரு அருமையான டெக்னாலஜிய நம்ம கையில குடுத்து, இன்றைக்கு நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். வீடியோல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இதனுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக, ஆதாரமாக ஒரு விஞ்ஞானியின் அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த விஞ்ஞானியிடத்திலே வெளிப்பட்ட மனதிற்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த தூய ஆன்மாவை, அறிவை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இங்க விஷயமே. அப்ப அப்படி புரிந்து கொண்டா, இங்க படைக்கப்பட்டது எல்லாம் அந்த அறிவிற்கு வேறாக இல்லை. அப்ப அதுவே எல்லாமாக இருக்கிறது. அதுதான் அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருட்கள். திரிபுட்டி. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே, அறிபவனாகிய மனமானது, அறியப்படும் பொருட்களை அனுபவமாக்குது. அப்ப அனுபவமாக்கி, தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கிற அறிவுக்கு, அந்த அதிஷ்டானத்துல அது காட்டிக் குடுக்குது. அப்ப அறிவு இதை சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள வராது. அதத்தான் இங்க செய்ய சொல்றார். அந்த பார்ப்பவன், பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, பார்க்கப்படும் பொருள் இவைகள் 3ம் இல்லாமல் அகப்பார்வையாலே, அகப்பார்வைன்னா என்ன? அந்த தூய அறிவின் வெளிப்பாட்டினாலே மனமே தான். அந்த மனம் பிரம்மனிடத்தில் நிலைத்து நிற்கின்றதோ, நிலைத்து இருக்கின்றதோ, அந்த பிரம்மனையே புறப்பார்வையில் பார்த்தபடி இருக்க வேண்டும். இப்ப பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது தான் நம்ம மனசு என்ன ஆகுது? ஏதோ நமக்கு பிரம்மாண்டமான ஒரு பொருள் போல் இருக்கு. நம்மளால பிடிக்க முடியாத ஒரு விஷயம் போல் இருக்கு பிரம்மம் அப்படிங்கிற மாரி மைண்ட் கற்பனைக்கு போகுது. ஏன்னா அப்படியே தான் நமக்கு பேசி வச்சிருக்காங்க. இப்ப பிரம்மம்னு சொன்னாலும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சிவம்னு சொன்னாலும் நம்ம பார்த்ததே இல்ல. விஷ்ணுன்னு சொன்னாலும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்ப எந்த ஒரு வகையில நம்ம உருவத்துக்குள்ள நாம எதிர்பார்க்கிற மாரி ஒரு கற்பனைக்குள்ள கடவுள கொண்டு வரவே முடியாது. அப்ப மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இது போன்ற தேவையற்ற எண்ணங்களை விடுத்துவிட்டு, நீக்கிவிட்டு, உண்மையில் என்ன என்பதை மனதினால் விசாரித்து அறிய வேண்டும். அதுதான் இங்க அறிவு, அதுதான் ஞானம். அப்ப அந்த தூய அறிவு, அந்த ஞானம் யாருக்கு வருகின்றதோ, எந்த சாதகனுக்கு வருகின்றதோ, அவன் தான் சாதிக்கிறான். அவன் தான் வந்த வேலையை முடிக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அல்லது அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வந்த வேலையை முடிக்க மாட்டார்கள். மறுபிறவிக்கு தயாராகி விடுவார்கள். ஆனா இங்க இந்த பாடத்திட்டத்துல இப்ப ரொம்ப நம்ம ஆழமாக உள்நோக்கி பார்க்கும்போது, இங்கு இருப்பது இறைவன் மட்டும் தான் தெரிந்து கொண்டா, அவனுக்கு வேறாக எதையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய உண்மை தன்மை சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்ப இறைவனுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத்து, சித்து, ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்ப சத்து அப்படின்னா என்ன? அதுக்கு பேரு இருப்புன்னு அர்த்தம். தமிழ் வார்த்தையில இருப்பு. சித்துன்னா அறிவு. ஆனந்தம்ங்கிறது நம்முடைய மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. அது சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க. சச்சித் அனந்தம்னு சொல்லுவாங்க. அனந்தம்னா அதுவும் எல்லையற்றது. ஆனந்தம்னாலும் அது எல்லையற்ற மகிழ்ச்சி. அப்ப இங்க சச்சித், ஆனந்தம், அனந்தம்னு நீங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டாலும், அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே நான் இருக்கிறேன் என்று தன்னை தான் ஒருவன் அறிந்து கொள்ளுகின்ற அந்த தூய இருப்பின் நிலைப்பாட்டு தான் இங்கு ஆனந்தத்தையும், அனந்தத்தையும் உண்டாக்க முடியும். வேற எந்த வகையிலும் உண்டாக்க முடியாது.
நீங்க அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இருப்பாக நான் தான் இருக்கிறேன். ஆனா அது அறிபவனாகவும் நானே இருக்கிறேன். அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே என்னை நான் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தமும் அந்த எல்லையற்ற அனந்த நிலையும். அனந்தம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஹோல் யூனிவர்சலா நானே இருக்கிறேன். ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நான் இருக்கிறேன். அதுதான் அனந்தம். அனந்தம்னா பிரம்மாண்டம், எல்லையற்றதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அனந்தமாக, அந்த ஈஸ்வரனாக நானே இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக அனந்தமாக நான் எப்படி இருக்கிறேன்? அதையும் புரிந்து கொள்ளணும். எப்படி இருக்கிறேன்னா, படைக்கப்பட்ட உலகமாக இல்ல, பிரபஞ்ச மனமாக இருக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாமே கற்பனை, எல்லாமே மனிதன் கற்பிக்கப்பட்ட விஷயம். வேதமே என்ன சொல்லுதுன்னா, பிரம்மாவின் மானசீக புத்திரர்கள் தான் சனகாதி முனிவர்கள்னு ஆரம்பத்துல சொல்லும். இந்த படைப்பின் ரகசியத்தை வேதம் எடுத்து வெளிப்படுத்தும் போது முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ணது யார தெரியுமா? சனகாதி முனிவர்களை. அப்ப சனகாதி முனிவர்களை எப்படி அவர் சிருஷ்டி பண்ணாரு? அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்தா. பிரம்மாவுக்கு வந்து ஒய்ஃப் வந்து இப்ப நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம்? கலைவாணி, சரஸ்வதி அப்படின்னா நம்ம சேர்த்திக்கிட்டோம். நாமளா உண்டாக்கிக்கிறது இதெல்லாம். தூக்கி கொண்டு போய் அங்க போட்டு இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அப்புறம் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து தான் முருகப்பெருமானையும் விநாயகரையும் பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம குடும்ப கதையை ஓட்டிட்டு இருக்கிறோம் ஆன்மீகத்துல. நம்ம குடும்பத்தையே கொண்டு போய் அங்கேயும் கொண்டு போய் செட்டில் பண்ணி எல்லா குடும்ப கதை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இங்க பிரம்மாவுக்கும் மனைவி வந்து சரஸ்வதிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கதை ஓட்டிட்டு இருக்கிறோம். எல்லாம் புராண கதைகள், கற்பனை கதைகள். ஆனா பிரம்மா உண்மையிலேயே முதல்ல வேதத்தினுடைய ஆரம்ப நிலையில ஆதியில கொடுக்கக்கூடிய ரிக்வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பிரம்மா தன்னுடைய மானசீக புத்திரர்களாக சனகாதி முனிவர்களை படைத்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப மானசீக புத்திரர்கள்னா அவருடைய மனதினால் தான் படைத்தார். வேற ஒண்ணு அவரை மனைவியோட சேர்ந்தெல்லாம் படைக்கல. அப்ப மானசீக புத்திரர்களாக படைக்கப்பட்ட சனகாதி முனிவர்கள் வந்து 4 பேரும் அவர்கள் அந்த தூய அறிவாகவே வெளிப்பட்டு விட்டார்கள். ஏன்னா அது நேரடியாக பரமனுடைய வெளிப்பாடாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து சிருஷ்டியை உருவாக்கவே இல்லை. அப்ப சனகாதி முனிவர்களால் இந்த பிரபஞ்சம் விரியவே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு பிரம்மா? மீண்டும் அடுத்த ரிஷிகளை எல்லாம் உருவாக்கினார். அப்படி வந்தவர் தான் நாரதர், மற்ற இவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி சில மற்றவர்கள் வந்துதான் குடும்பத்துல ஈடுபட்டு இந்த மாதிரி குழந்தை குட்டிகளை பெற்று இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் விரிந்ததாக புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க அந்த மாதிரி சொல்லப்பட்ட கதையெல்லாம் புராண கதை தானே தவிர சாஸ்திரம் ஒரே வார்த்தையில சொல்லுது. அது பிரம்மாவிலிருந்து சனகாதி முனிவர்கள் வந்தாலும் சரி, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம இருக்கிறோம் இல்லையா எத்தனை குழந்தை குட்டிகளோட, இப்ப இப்படிப்பட்ட ஜனத்தொகைகளும் இந்த பெருக்கமும் ஆதியில பிரம்மா பரம்பரையில வந்ததா அப்படின்னா அப்படியெல்லாம் வரவே இல்லை. இது பூரா வந்து கற்பிதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. எல்லாம் மானசீக கற்பனை, மனதினால் கற்பிக்கப்பட்ட விஷயங்கள். அதனாலதான் இந்த உலகம் வந்து மித்தியா அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இப்ப நாம இந்த புரிதல் கொள்ள வந்தா சனகாதி முனிவர்கள் மாதிரி உடம்பாடு வந்தாலும் அந்த உணர்வை பிடிச்சிட்டோம்னா உடம்பு அங்க இல்லாம போயிடுது, அவ்வளவுதான். ஆனா உடம்போடு வந்து திருப்பி அந்த மனதிலேயே சிக்கிட்டு இருந்தோம்னா மீண்டும் மீண்டும் அந்த கற்பனா சக்தியானது இது மாதிரி உடம்ப படைச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்படியெல்லாம் ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் இந்த உடம்ப வந்து படைக்கும். அதுதான் இந்த மாயா வினோதம், மாயா லீலா. அப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அது எப்படிங்க இந்த மாதிரி உடம்பெல்லாம் படைக்குது? ஆச்சரியமா இருக்குங்களே. மனசு வந்து ஒரு சூட்சமா கண்ணுக்கே தெரியாம இருக்கிற மனசு வந்து இப்படியெல்லாம் ஒரு உடலை படைச்சு இப்படி பிரம்மாண்டத்தை படைச்சு உருவாக்க முடியுமா அப்படின்னா, அதுக்குத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். என்ன சொல்றோம்? கனவுல நீங்க எப்படி எந்த ஒரு புறப்பொருளும் இல்லாம படைச்சீங்க? கனவு காணும் போது நீங்க ஏதாவது வெளியிருந்து ரா மெட்டீரியல் எடுத்தீங்களா? எதுவுமே எடுக்கல. இப்ப இங்க இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு வேணா ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்தோம். இப்ப செல்போனை உண்டாக்கணும்னா இந்த செல்போனுக்கு உண்டான டிஸ்பிளே, இந்த செல்போனுக்கு உண்டான மதர் போர்டு, அப்புறம் அந்த மதர் போர்டுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரெசிஸ்டர், டயோடு, டிரான்சிஸ்டர், ஐசின்ட்டு நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு சர்க்யூட் டிசைனிங்ல அதை உருவாக்கி அதை தயார் பண்ணி இப்ப நம்ம செல்போனை கையில வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியை நம்ம தயார் பண்றதுக்கு எத்தனையோ மனித ஆற்றல் அங்க வேலை செஞ்சிருக்கு. அதனால செல்போன் கையில இருக்குது. அப்படி செல்போனா நம்ம பாக்குறத வந்து படைக்கிறதுக்கு இத்தனை பேருடைய ஆட்களுடைய உழைப்பு இருந்திருக்கிறதே. அப்ப இது மாதிரி நீங்க கனவுல இல்லையே அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி உழைப்பு இருப்பதாக இங்க பார்க்கிறத அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த மனம் கற்பிதம் பண்ணும்போது எப்படி லட்டை தயார் பண்ணுச்சோ, அது மாதிரி அதே மனசு தான் இந்த செல்போனையும் தயார் பண்ணுச்சு. ஆனா இந்த லட்டை தயார் பண்றதற்கும் ஆதாரமா அந்த அறிவு தான் இருந்தது. இந்த செல்போனை தயார் பண்ணுவதற்கும் ஆதாரமா அந்த அறிவு தான் இருந்தது. அப்படியே வாங்க இந்த உலகத்தை தயார் பண்ணுவதற்கும் அந்த அறிவு தான் அதிஷ்டானமா இருந்திருக்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரம்மாவின் மூலமாக அதுதான் படைக்குது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, படைக்கும் தொழிலை புரிகின்ற, முத்தொழிலை புரிகின்ற
ஈஸ்வரனாக எது இருக்குது? இந்த ஆற்றல் இருக்குது. அதுதான் படைக்கும் தொழிலாகிய பிரம்மா, காக்கும் தொழிலாகிய விஷ்ணு, அழிக்கும் தொழிலாகிய ருத்ரன் அப்படின்ட்டு 3 சக்திகளை உண்டாக்குது. ஆனா இந்த 3 சக்தியும் யாருடைய சக்தி? அந்த பரமனின் சக்தி, பிரம்மத்தின் சக்தி. அப்ப அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஈஸ்வரன் தான் இந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறான். அது பிரம்மா அப்படிங்கிற ஒரு பேர்ல படைக்கிறதும், விஷ்ணுங்கிற ஒரு பேர்ல காப்பதும், ருத்ரங்கிற பேர்ல அழிப்பதுமாக புராண கதைகள் சொல்லுது. ஆனா நம்ம புராண கதையிலே சிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த 3 படைப்பாளிகளும் நம்முடைய மனமே தான். காரணம் என்னன்னா, பிரம்மாவே பிரபஞ்ச மனமாக இருக்கிறதுனால அவர் மானசீக புத்திரர்களை தான் படைச்சாரு. அப்ப பிரம்மாவே விஷ்ணுவா இருக்கிறதுனால அவரே அந்த மானசீக புத்திரர்களை காத்தாரு. அதே பிரம்மாவே என்னவா மாறுறாரு? ருத்ரனா மாறி திருப்பி அதை அழிச்சுக்கிறாரு. இந்த 3 வேலையும் நாமளே செய்யறோம். நீங்க நாமளே தான் பிரம்மா, நாமளே தான் விஷ்ணு, நாமளே தான் ருத்ரன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 3 வேலை எப்படி செய்யறோம்? கனவுல பண்றோமா இல்லையா? கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறோம். அந்த பிரம்மாண்ட உலகத்துக்குள்ள ஒரு நண்பனோட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு காண்றோம். அந்த படைப்பை அனுபவிக்கிறோம். அங்க படைத்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது உண்மை. அப்புறம் கனவு தெளிந்து எழுந்த உடனே அந்த கனவு அழிந்து விடுகிறது. அப்ப ஒன்று படைக்கப்பட்டு, ஒன்று காக்கப்பட்டு, ஒன்று அழிக்கப்படுகிறதுன்னா, இந்த 3 விஷயங்களும் கனவிலே நடக்கும்போது ஏன் நனவில் நடக்காது? அப்ப நனவிலும் இதைத்தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதை நம்ம நனவுல மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா மனம் இங்க பகுத்தறிவு தன்மைக்குள்ள முன்னேறி இருக்கிறதுனால அதை ஒப்பீடு செய்து பார்த்துக்குது. இதை அதை ஒப்பீடு பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டு அது வேற இது வேற, அது ஒண்ணும் இல்லாத கனவு, இது ரியலா இருக்கு லைஃப். அப்புறம் அதுல ஷெட்யூல் எல்லாம் கிடையாது, இதுல ஷெட்யூல் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் மனசு சொல்லுது. விசாரத்துலதான் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்க கேட்கறதுனால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. அப்ப இந்த விஷயத்த சொல்றதுனால நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. கன்ஃபியூஷனா இருக்கும். கனவை எப்படி நினைவு உலகத்துல உண்மையா ஏத்துக்கிற அதே மனசு நனவு உலகத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னா, இந்த பகுத்தறிவை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவு இருக்கிறது இல்லையா? நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அந்த அறிவாற்றல், இது எப்படி நனவு உலகம் நான் ஷெட்யூல் போட்டுக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணணும்னு ப்ரோக்ராம் பண்ணி எழுந்திருக்கிறேன், அப்புறம் அடுத்த மாசம் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி செய்கிறேன், போன மாசம் என்ன நடந்ததுன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இது எதுவுமே கனவுல இல்லையே. அப்ப இதெல்லாம் கனவுக்கு இதுக்கும் முரண்பாடா இருக்கிறது எப்படி நான் அதோட போய் இதை கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இன்னொரு அனுபவம் நமக்கு உண்டாகுது. அது ஆழ்ந்த உறக்கத்துல இந்த 2 உலகமும் இல்லாமல் போகுது அப்படிங்கிற அனுபவத்தையும் சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுது? இந்த 3 அனுபவங்களும் இல்லாத ஒரு நிலைதான் மரணம். அப்ப மரணம்னு ஒண்ணு வரும்போது நம்ம கண்ணெதிரிலேயே ஒரு உடல் நம்ம கண்ணெதிரில இல்லாம போகுது. நம்ம இடத்துல வாழ்ந்து மறைந்த நம்முடைய மூதாதையர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணெதிரே தான் இருந்தாரு. நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் நம்ம கூட தான் வாழ்ந்தாங்க. அவங்களும் நம்மள மாதிரியே எல்லாமே சாப்பிட்டாங்க, அனுபவிச்சாங்க, ஆனந்தமா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க உடம்ப விட்டுட்டாங்களே, அப்ப அந்த உடம்ப நாம தானே கொண்டு போய் எரிச்சோம், நாம தானே கொண்டு போய் புதைச்சோம். அப்ப அவங்க உடம்பும் இல்லாம போச்சு, அவங்களும் இல்லாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அப்ப அவங்க எப்படி வந்தாங்க? எங்கிருந்து வந்தாங்க? எங்க போனாங்க? அப்படின்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்க வரவும் இல்ல, போகவும் இல்ல. இத்தனையும் நம்ம மனசுதான் உண்டாக்கி வச்சிருக்குது. எப்படி உண்டாக்கி வச்சிருக்குதுன்னா, அதெல்லாம் நான் விசாரத்துல இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எப்ப பொறந்தீங்களோ, அப்ப உங்களுக்கு என்னென்ன ஏத்தி வச்சாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உறவா மாறுதா இல்லையா? முதல்ல நீங்க யாருன்னே தெரியாம இருந்தீங்க. பர்த்துக்கு இந்த உடம்பு எடுத்துட்டீங்க. உடம்பு எடுத்த உடனே உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, அம்மா இதுதான் அம்மா அப்படிங்கிறாரு. அம்மா சொல்லுங்கிறாங்க, அம்மான்னு சொல்றோம். அப்புறம் அப்பா சொல்லுங்கனால அப்பான்னு சொல்றோம். அப்புறம் தாத்தா, பாட்டின்னு ஆரம்பிச்ச நம்முடைய மனோபாவம் அப்படியே டெவலப் ஆகி இன்று இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைச்சுக்கிட்டா இல்லையா? அப்ப அந்த ஜீரோவில தொடங்கின இந்த மனசு மிகப்பெரிய ராஜ்யத்தை உண்டாக்குனதா இல்லையா? அப்ப பூஜ்ஜியத்துல தொடங்கி ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குற சக்தி இந்த மனசுக்கு இருக்குன்னா, அப்ப இந்த பிரம்மாண்ட மனம் எதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இங்க பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. பகுத்தறிவை வச்சுக்கிட்டு போலித்தனமாக வாழ்வதற்கு இல்ல. ஏன்னா கனவு காணும் போதுதான் என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியல. மிருகமா இருந்தப்பவும் நம்மளுக்கு பகுத்தறிவு இல்லாதனால நம்ம எந்த விஷயமும் கண்டுபிடிக்க முடியல. மிருகத்துக்கு முற்பிறவிகள் எல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. ஏன்னா அதெல்லாம் கீழ்நிலை பிறவிகள். அதாவது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி வந்த பிறவிகள். அங்க அறிவு பரிமாணம் வளரவே இல்லை. அப்ப நம்ம அறிவு பரிமாணத்துல மேல்நிலைக்கு வர வர 6ஆம் அறிவு பரிமாணத்திலே வந்த மனிதன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு சக்தியை பயன்படுத்தி உண்மையில் நான் யார் அப்படின்னு விசாரணை பண்ணுவதுதான் இங்க முடிந்த முடிவாக பார்க்குது சாஸ்திரம்.
எல்லா மகான்களும் ஞானிகளும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. நான் யாருங்கிற வார்த்தையை பேசாம அவங்க உடம்ப விடவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க நான் யாருன்னா, நீ யாருன்னு ஒண்ணு விசாரம் பண்ணி பாருப்பா. அப்ப நீ கண்டுபிடிச்சுக்கோ. அப்ப நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவங்க முடிச்சிடுவாங்க. ரமண மகரிஷிகிட்டயே நெறைய பேர் போய் அது இதுன்னு கேட்கும்போது, நான் யாருன்னு பாரு, நான் யாருன்னு பாருன்னு தான் சொல்லுவாரு. இந்த அளவுக்கெல்லாம் அவர் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்லாம் குடுக்க மாட்டாரு, பேச மாட்டாரு அதிகமா. ஏன்னா ஞானிகள பொறுத்தவரைக்கும் இந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிற தெளிவுல இருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அஞ்ஞானிகள் கிட்ட நம்ம ஒண்ணும் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. இவங்களுக்கு புரிய வைக்கிற சக்தி பத்தாது. அதனால வந்தாங்கன்னா, சரி நீ உன்ன விசாரிச்சு பாரு, விசாரிச்சு பாருன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுல யார் வந்து உண்மையாக தேடுகிறானோ, அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். தாகம் இருக்கிறவனுக்கு, உண்மையான தாகம் இருக்கிறவனுக்கு 4, 5 சொம்பு தண்ணி குடிப்பான். ஆனா நீங்க தாகம் இல்லாதவனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் குடுத்தாலும், ஒரு சப்பு சப்பிட்டு வேண்டாங்கன்னு திருப்பி குடுப்பான். அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் என்னென்னவோ காரியத்துல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அப்ப இது மாரி பாடத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னு ஆர்வமா வருகின்ற உங்களை போன்ற ஆத்ம சாதகர்களுக்கு, இது அவ்வளவு ஈஸியாவும் உள்ள போயிடாது. ஏன்னா மனம் வந்து விசாரத்துல ஈடுபடணும். இது எப்படிங்க? இது இந்த மாரி நடக்கிறதுக்கு மகான்கள் எப்படி சொல்றாங்க? சாஸ்திரம் என்ன சொல்லுது? இத நான் எப்படி புரிந்து கொள்வது? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் பூரா அனுபவங்கள தான் மகான்கள் நம்மிடத்துல பகிர்ந்து கொள்கிறார்கள். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? அத உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய நூல்கள படிக்கிறதும், அந்த வேதாந்த சாஸ்திரத்தோட நடைமுறையில பார்க்கிறதும் நம்ம பார்க்கும்போது, நமக்கு ஒரு புரிதல் வருது இல்லையா? அதுதான் இங்க ஆதிசங்கரர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அபரோக்ஷ அனுபூதிய யார் எழுதுனா? பகவான் ஆதிசங்கரர் எழுதுறாரு. அப்ப அவரு வந்து தான் அடைந்த அனுபவத்த நம்மளோட ஷேர் பண்றாரு இல்லையா? அத நாம கேட்டு புரிந்து கொண்டோம்னா, ஓ! இப்படியெல்லாம் சொல்றாரு. அப்ப பார்ப்பவன், பார்ப்பவன் பயன்படுத்தும் கருவி, பார்க்கப்படுகின்ற இந்த பொருட்கள், பொருட்கள்னா இந்த உலகம், ஒட்டுமொத்த பிரபஞ்சம். இந்த செல்போன்ல தொடங்கி இந்த பிரம்மாண்ட கேலக்ஸி வரைக்கும், உண்மையிலேயே அகப்பார்வையினால தான் நடக்குது. உள்ள இருக்கிற மனசு தான் உருவாக்குது. அததான் சொல்றாரு. அந்த அகப்பார்வையால் மனம் அந்த பிரம்மத்தினிடத்திலே நிலைத்து இருக்கின்றதோ, அந்த பிரம்மனையே நம்முடைய புறப்பார்வையாலே பார்த்தபடி இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, மூக்கின் நுனியை பார்த்துக் கொண்டிருப்பது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த 117வது ஸ்லோகத்துல. அப்ப இத நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் ஏன் இந்த பாயிண்ட் எடுத்து இவ்வளவு தூரம் பேசினேன் அப்படின்னா, அந்த திரிபுட்டியும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாரி பார்ப்பதுங்கிற விஷயத்தையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே மானசீக விஷயங்கள் தான். மனசு தான் கற்பனை பண்ணி உலகத்த உண்டாக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பார்க்கப்படும் பொருட்களே அந்த அறிவுக்கு வேறாக இல்லைங்கும்போது, அந்த அறிவினிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அப்ப இங்க யார் இருக்கிறா? நான் மட்டும் தான் இருக்கிறேன். நானே படைக்கிறேன். நானே அனுபவிக்கிறேன். நானே அழிக்கிறேன். அப்ப நான் யார்? அப்படின்னு என்ன நான் விசாரம் பண்ணா மட்டும் தான், அதனுடைய சோர்ஸ் என்னுடைய மூலத்துக்கு நான் முடியும். அத விட்டுட்டு, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இதெல்லாம் ஏதோ புரியல அப்படின்னு அமைதியா இருந்தோம்னா, போக முடியாது. இன்னும் கொஞ்சம் பிறவிகள் தேவைப்படும். ஏன்னா, அது வந்து மனம் இன்னும் அந்த உயர் பரிமாணத்துக்கு போகும்போது தான் புரிந்து கொள்றதுக்கு உண்டான சக்தி வரும். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த மாரி விஷயங்களுக்குள்ள ஆர்வத்த காட்டுறோமோ, அத பொறுத்து தான். ஸ்கூல்ல எப்படி படிக்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாரி புரியறதில்ல. ஆனா, எந்த பையன் ரொம்ப ஆர்வத்த காட்டுறானோ, அவன் நல்லா படிச்சு முதல் ரேங்க் வாங்குறான். அவன் தான் பாஸ் ஆயி அடுத்தடுத்த பாடத்திட்டத்துக்கு மேல்நிலைக்கு வரான் படிப்புக்கு. அவன் தான் டிகிரி முடிக்கிறான். ஆனா, ஆர்வம் இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு அவங்க கதை அடிச்சுட்டு, அவங்க கடைசியில ஃபெயில் ஆயி போய் ஸ்கூல் படிப்ப முடிக்காமயே போயிடுறவங்கள நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாரி இங்க ஆன்மீக வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த உலகத்துல வர்றவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல பாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்கவங்களுக்கு 1008 உலக விவகாரங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறதுனால, இங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் அச்சீவ் பண்ணுவாங்களா? எல்லாரும் சாதிப்பாங்களான்னா, முடியாதுங்கிறது தான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாருன்னு நான் கடந்த ஸ்லோகத்திலயும் சொன்னேன். எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் என்னை ஆத்மார்த்தமாக, தத்துவார்த்தமாக உணர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பாடத்திட்டத்துல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆர்வம் வந்து ரொம்ப அதீதமா இருக்கணும். என்ன மகான்கள் சொல்ல வராங்க? நான் என்னுடைய மனசு எப்படி அத புரிஞ்சுக்குது? எந்தெந்த இடத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு? அந்த சந்தேகத்த நான் எப்படி தெளிவுபடுத்திக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் நமக்குள்ள வந்தா தான், மனசு வந்து அத புரிந்து கொண்டு ஏத்துக்கும். இல்லன்னா ஏத்துக்கவே ஏத்துக்காது. அதனுடைய பாதையிலே அத இழுத்துக்கிட்டு போகும். அது பின்னாடியே போக வேண்டியது தான். ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது 118வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சித்தாதி சர்வம் பாவேஷு பிரம்மத்வேனைவ பாவனாதஹ நிரோதஹ சர்வ விருத்தினாம்
பிராணாயாமஹ ச உச்சதே. இப்ப அந்த 15 விதமான சாதனங்கள சொல்லிட்டே வர்றதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க பிராணாயாமம் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. பிராணனை அமைதிப்படுத்தினால் மனமும் அமைதியாகிவிடும். சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய எல்லாவற்றையும் பிரம்மமாகவே பாவித்து எல்லா எண்ணங்களையும் நெறிப்படுத்துதலே இங்கு பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க வந்து பிராணாயாமம்ங்கிறத பகவான் ஆதிசங்கருடைய பார்வையில என்ன சொல்ல வர்றாருன்னா, பிராணனை அமைதிப்படுத்துவதும், மனதை அமைதிப்படுத்துவதும், எல்லா எண்ணங்களையும் நெறிப்படுத்துவதனால உண்டாகக்கூடியதுதான் பிராணாயாமம். ஏன்னா இங்க வந்து மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள நெறிப்படுத்த வேண்டும். நெறிப்படுத்த வேண்டும்னா புரிதலுக்கு வரணும். தவறான விஷயங்களை அப்படியே ஏற்றிக்கொண்டு அதுவே சத்தியம் என்பதாக சாதித்துக் கொண்டிருக்க கூடாது. அதுதான் நான் முன்னாடியே உதாரணம் சொல்லிட்டேன். இப்ப வந்து சிவபெருமான் இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு விஷயத்த நமக்கு ஏற்கனவே ஒருத்தர் பதிச்சிட்டதுனால, அந்த உருவத்துல தான் சிவபெருமான் வருவாருன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா, எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவபெருமான பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பார்க்கவே முடியாதுங்கும்போது அவர் எங்க அனுபவமாக்க முடியும்? இந்த ஊனக்கண்ணால சிவபெருமான பார்க்கவே முடியாது. அப்புறம் சிவபெருமான எந்த பிறவில அனுபவமாக்குறது? எந்த பிறவிலும் அனுபவமாக்க முடியாது. அப்ப உதாரணத்துக்கு சிவபெருமான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க இல்லையா? ஒருத்தருக்கு முருகன் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கலாம். அவரவர்களுக்கு உபாசனா தெய்வம் வந்து அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த தெய்வம் இருக்கும். அப்ப அந்த தெய்வத்த வந்து நான் இப்படித்தான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மனம் வந்து இந்த மாரி ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல சிக்கிக்காம, அந்த மனதையே விசாரம் பண்ணி பார்க்கும்போது, அந்த மனதினுடைய அடுத்த உயர் பரிமாணங்கள் இருக்கு. அதுதான் புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற படிநிலைகள்ல உயருது. அப்படி படிநிலைகள்ல உயர்ந்து வரும்போது, அது கடைசியில என்ன பண்ணுதுன்னா, தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். அந்த மனமே அந்த ஹையர் பிளாட்ஃபார்ம்க்குள்ள என்டர் ஆகும். அந்த ஹையர் பிளாட்ஃபார்ம்க்குள்ள என்டர் ஆகுற நிலையத்தான் உள்ளம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த உள்ளம் தான் இங்க முடிந்த முடிவா இருக்கு. மனதினுடைய உயரிய பரிமாணம். அதத்தான் திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்துல பாடும்போது, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாரு திருமந்திரத்துல. அப்ப யாருக்கு அந்த தெள்ளத் தெளிவு உண்டாகுதோ அவர்களுக்கு இங்கு ஜீவன் கிடையாது, சிவம் தான் இருக்குது. அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம். அந்த அறிவை பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தெள்ளத் தெளிந்த ஞானிகளுக்கு தான் ஜீவன் சிவலிங்கம். மற்றவர்கள் எல்லாம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. நாம வந்து சிவலிங்கம்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறோம் இல்லையா? லிங்கம்னாவே அது வந்து ஒரு அடையாளம் தான். அது வந்து அந்த இடத்துல ஒரு சமாதி வச்சிருப்பாங்க ஒரு சித்தரை. அந்த இடத்துல அவரு இருக்காருங்கிறதுக்காக அடையாளப்படுத்துவதற்காக ஒரு கல்ல வைக்கிறது தான் சிவலிங்க வழிபாடு. அப்ப அந்த சிவலிங்கத்த வந்து நம்ம வந்து கல்லாவே பார்க்கிறோம். கல்லா தெரியும். கடவுளா பார்த்தா கடவுளா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அது நாம நினைக்கிற மாரி வெளியில இல்ல. நமக்குள்ள இருக்கு. அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்ட்டாரு. வெளிய இருக்கிற கோயில் வந்து புறக்கோயில். அது வந்து நாம் உண்டாக்கி வைத்த கோயில். நாம் உண்டாக்கிய கடவுள். ஆனா கடவுள நம்ம உண்டாக்க முடியாது. ஏன்னா நாமே அதுவா தான் இருக்கிறோம். என்னையே நான் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது. அதத்தான் பூசலாருடைய வரலாறு சொல்லும். நெறைய மகான்கள் வந்து இப்படியும் கதை சொல்லுவாங்க, அப்படியும் கதை சொல்லுவாங்க. இது ஒரு கதை தான். உடனே அது உண்மையா நம்ம நம்பக்கூடாது. புரிதலுக்காக எல்லாமே கதைகள் தான். அந்த கதைகளுடைய தாத்பரியத்த தான் எடுத்துக்கணும். உடனே பூசலார்னு ஒருத்தர் இருந்தாரு, உடனே மன்னன் இப்படி வாழ்ந்தான் அப்படின்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது. வாழ்க்கை வரலாற்ற நமக்கு புரிய வைப்பதற்காக மகான்கள் பல வழிகள எடுத்து கதைகளாக சொல்றாங்க. பூசலாருடைய கதைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மன்னன் வந்து கடவுள வெளிய கோயில் கட்டுவதற்காக பிரம்மாண்ட கோயில கட்டுறான். அப்ப அவன் வந்து ரொம்ப செலவு பண்றான். பல கோடிகள செலவு பண்ணி சிவாலயத்த கட்டுறான் வெளிய. அப்ப அந்த சிவாலயத்துக்கு அவன் பல லட்சங்கள இறைக்கிறான். அந்த காலத்துல பல லட்சங்கள இறைச்சிருப்பான். இந்த காலத்துல பல கோடிகள் வேணும். அப்படி இறைச்சு அந்த கோயில கட்டி அத எல்லாம் ஒழுங்கு பண்ணி அத கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது, அவனுடைய கனவுல வந்து சிவபெருமான் தோன்றுவதாகவும், அப்ப அந்த மன்னனுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி, "இப்ப நான் உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுப்பா. நான் ஏற்கனவே ஒருத்தருடைய கோயில்ல இருக்கிறேன்" அப்படின்றாரு. உடனே மன்னன், "என்ன இவ்வளவு பிரம்மாண்ட செலவு பண்ணி என்ன விட பெரிய ஆள் ஒருத்தன் கோயில் கட்டியிருக்கிறானா? அப்படி என்னங்க கோயில்?" அப்படின்ன உடனே, "இல்ல பூசலார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. நீ போய் அவர பாரு. அவருடைய ஆலயத்துல தான் நான் இருக்கிறேன். அத விட்டுட்டு நான் இந்த ஆலயத்துக்கெல்லாம் வர முடியாது." அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய கோயில விட பெரிய கோயில் ஒருத்தன் கட்டிருக்கான்னா, அவன் யார நான் பார்க்கணுன்ட்டு மறுநாள் கிளம்பி, "அது யாருப்பா பூசலார் விசாரிங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் காவலர்கள் எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்து, "இருக்காருங்க அங்க ஒருத்தரு பக்தர் இருக்காரு. அவர வாங்க பார்க்கலாம்ன்னு" சொல்லி கூட்டு போன உடனே, அங்க போய் பார்த்தா அவர் தான் உள்ள அந்த இறைவன தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவன் சிவலிங்கம். அப்ப என்ன இங்க புரிந்துக்கணும்? அவர் ஒரு ஞானி. பூசலார்ங்கிறவர் ஒரு ஞானி. தன்னை தான் அறிந்து தன்மயமாகி
அந்த ஆனந்த நிலையிலே பிரம்ம நிஷ்டையில இருக்கிறார். தானே பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வெளியெல்லாம் உலகம் இல்ல. வெளிய உலகம் இல்ல. அங்க வெளிய கோயிலும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய பூசலார போய் பார்க்கிறாரு. அப்பதான் புரிந்து கொள்கிறார். அப்ப இங்க உள்ளம் தான் பெரும் கோயில். இந்த வெளிய கட்டுற கோயில் எல்லாம் உண்மையான கோயில் கிடையாது. அப்ப அதுதான் திருமந்திரமே சொல்லிடுச்சு. உள்ளம் பெருங்கோயில், இந்த ஊனுடம்பு ஆலயம். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப யாருக்கு இந்த தெளிவு அறிவு வருகிறதோ அவர்கள் தான் இறைவனை தன்னுள் பார்க்க முடியும். தன்னுள்னா தன்னை அந்த இறைவனாக பார்ப்பார்கள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் இறைவனை வெளியே தேடிக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு கல்லுல பார்த்துட்டு இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு உருவத்துல பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனா இதெல்லாம் புரிதல் இல்லாமல் ஆரம்ப நிலையில பார்க்கலாம். ஆனா புரிதல் வரலன்னா பிறவி போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அதாவது பார்க்க கூடாதுன்னு சொல்லல. பார்க்கலாம். ஆனால் அதுவே சாஸ்வதம், அதுவே சத்தியம் என்று நம்புவதுதான் தவறு. ஏன்னா அதுக்குத்தான் மேல்நிலை பரிமாணத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும். சின்ன குழந்தை சின்ன குழந்தையாவே இல்லையே. அது வளருது, அறிவு வளர வளர அது சின்ன குழந்தையில வச்சுட்டு இருந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்ப விளையாடுமா பெரிய பையனான பிறகு? இப்ப வீடியோ கேமு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதிர்பார்க்குது. அப்ப சும்மா ஒரு சின்ன பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை கொடுத்தா கூட வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அந்த குழந்தை மாதிரி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். அப்ப அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஆன்மீக விஷயங்களும் அடிப்படை விஷயங்களுக்குள்ளேயே நம்ம சிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்தடுத்த மேல்நிலை பயணம் பண்ணி ஞானத்துக்கு வரணும். அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற படிமுறைகள்ல சரியையில நீ தொண்டு பண்ணா கூட, கிரியையில நீ பூஜைகள், புனஸ்காரங்கள், யாக யக்னங்கள் செய்தாலும் கூட, யோகத்துல நீ அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு பயிற்சி முறைகள் பழகினாலும் கூட, ஞானத்துல இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முடிந்த முடிவு அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம். அப்ப நம்ம கடைசியா அந்த பிஹெச்டிக்கு வந்துடணும். 1ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அல்லது 5ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அடுத்தடுத்த படிநிலைக்கு பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணா முடிந்த முடிவு என்ன இங்க? இருப்பதெல்லாம் இறைவனே. அப்ப நான் யாரு? நானும் இறைவனே. அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன சொல்வதில் என்ன தப்பு இருக்கு? நான் என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்லும்போது, இப்ப நானே பிரம்மம்னா எனக்கு வேறாகவும் எதுவும் இல்ல. என்னால் படைக்கப்பட்டது இந்த உலகம். என்னால் படைக்கப்பட்டது அந்த லட்டு. என்னால் படைக்கப்பட்டது அந்த போனு. ஏன்னா எல்லாம் நானே தான் படைச்சு, நானே தான் அனுபவமாக்குறேன். ஆனா நான் எந்த இடத்துல இருந்து படைக்கிறேன்? ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருந்து நான் ஒவ்வொன்றையும் படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இங்க எல்லாமே என்னுடைய வியாபகம், என்னுடைய விருத்திகள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லைங்கிறது தான் முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அப்ப இத நீங்க வேற வேற உருவத்துல அவன் படைச்சான், இது இவன் படைச்சான் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனதினுடைய இருமைகள். அதுக்குள்ளே அந்த அறிவு தான் இருந்து படைக்குது. இதுக்குள்ளே அந்த அறிவு தான் இருந்து படைக்குது. எல்லாமே அந்த அறிவு தான் இருந்து படைக்குதுன்னா, அந்த அறிவை பிரிக்க முடியாது. அப்போ ஒரே அறிவு தான் இருக்கு. அதனுடைய அதிஷ்டானத்துல அது பலவாறாக தெரிகிறது. நாம தான் புரியாம அவன் வேற, இவன் வேற, அவன் செஞ்சான், இது இவன் செஞ்சான், இது இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு, அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம புறத்துல இந்த மாதிரிலாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் நம்முடைய அஞ்ஞான எண்ணங்கள். ஆனா இத்தனையும் அதுதான் படைத்திருக்கிறதுன்ற புரிதல் வந்துட்டா, நாம சும்மா இருப்போம், அமைதியாயிடுவோம். இதுதான் விஷயம். அந்த தெளிவுக்கு வரும்போது இங்க ஞானம் வந்து விடுகிறது. அதுதான் இங்க சொல்றார். இங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிராணன்கிற விஷயத்துல போய் சிக்கிக்காதீங்கங்கிறது இங்க சொல்றார். ஏன்னா நிறைய பேர் இந்த பிராணாயாமம் பண்றேன்ட்டு மூச்சை பிடிச்சி கதி ஓட்டுறதும், அப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? வாசி யோகம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வாசி யோகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சாமியார்கள்லாம் புது புது வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு கூட்டமெல்லாம் இப்ப காசு பண்ணிட்டு உட்கார்ந்து அது என்னன்னு சொல்றதுன்னா, வாசி யோகத்திலேயே அடுத்தது லம்பிகா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்காமா. அது தொண்டைக்குள்ளேயே அது கதி மாதிரி ஓட்டணும். அந்த தொண்டையில இருக்கிற அந்த சிறு நாக்கு மேல தொடணும். அப்புறம் அங்க ஓட்ட வழியா ஓப்பன் ஆகி அது மேல சகசிரஹாரத்துல உயிர் பிரியும். அப்புறம் அந்த உயிர் மேல அந்த உச்சியில இருந்து தான் உள்ள நுழைஞ்சுது. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருப்பானுங்க. அப்படிலாம் உண்மையே கிடையாது. ஏன்னா இங்க மூடத்தனம் தான் புகுத்தப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் மூடத்தனமாக நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் ஆளாளுக்கு சாமியார் ஆயிட்டாங்க. இப்ப யூடியூப் வேற வந்ததுல இன்னுமே மோசமா போச்சு. எல்லாம் ஓவர் கதை விட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்ப இதெல்லாம் நாம நம்பிக்கிட்டு இப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் மோசமா போயிடுவோம். ஏன்னா அந்த காலத்துல சொன்ன கதையே ஓவர் கதை. இப்ப இந்த காலத்துல யூடியூப்ல பாக்குற கதை அதை விட பிரம்மாண்டமா இருக்குது. அப்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இங்க விசாரித்து பார்க்கணும். எல்லாம் மற்றவர்கள் திணிக்கிறாங்க நம்ம இடத்துல. அதையெல்லாம் உண்மையாக நம்பக்கூடாது. நம்முடைய அனுபவத்துக்கு வரணும் எதா இருந்தாலும்.
அதுதான் விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரே சொல்றார். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவரை காண வேண்டும்னா என்ன அடிப்படையில? அவர் நமக்கு அனுபவம் ஆகணும். இந்த புறக்கண்களால பார்க்கிறது இல்ல. அகக்கண்ணால நமக்கு அனுபவம் ஆகணும். ஞானத்தினால அவர் கடவுள் எப்படிப்பட்டவர்னு அனுபவம் நமக்குள்ள வந்தால்தான் அந்த கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம். இல்லன்னா அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திகவாதி சொல்றாரு, நாத்திகவாதி சொல்றாரு. பெரியார் சொல்லல. விவேகானந்தர் சொல்றார். அப்ப அதனால விவேகானந்தர் மாதிரி ஞானிகள் எல்லாம் புரிந்து கொண்டதுனால அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. எல்லாம் போய் வெளியே மாட்டிக்காதீங்க, உனக்குள்ள விசாரம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பிராணாயாமத்தையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு அந்த யாமம், இந்த யாமம், கதி ஓட்டுறேன், வாசி பண்றேன்னு சொல்லி எதையாவது பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அது உடலுக்கும் மனசுக்கும் தான் அங்க வேலை நடக்குதே தவிர, நீங்க உடலே இல்ல, மனசே இல்ல. நீங்க அந்த தூய அறிவு அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்குது. நீங்க உங்கள உடலா நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்கள நீங்க மனசா நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஜபதபங்கள் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க. ஆனா நீங்க இல்ல நான் இந்த உடலும் அல்ல, மனமும் அல்ல, அந்த தூய அறிவுன்னு ஆயிடுச்சுன்னா, சும்மா இருங்க. இவ்வளவுதான் விஷயம். யாரெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ, அவங்க தூய அறிவு. யாரெல்லாம் கண்ட விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் மைண்ட் அண்ட் பாடி 2ம் சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்படிதான் உடம்புல செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப புறத்துல அந்த பயிற்சி சொல்லித்தரேன், இந்த பயிற்சி சொல்லித்தரேன்னு சாமியாருங்க கூப்பிடுறாங்கன்னா, அந்த சாமியாருக்கே புரியலன்னு தான் அர்த்தம். அவரு ஏதோ அவங்க குரு சொல்லிக் குடுத்தத வச்சு நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவருக்கும் புரியல, அந்த குருவுக்கும் புரியல. அப்ப கடைசியில என்ன ஆகும்? திருமந்திரமே தான் சொல்லுது. குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறு. இவனே குருடன். இவனுக்கே வழி தெரியாது. அந்த குருடனை நம்பி இன்னொரு குருடன் என்ன பண்றான்? கைய புடிச்சுக்கிறானாமா. அப்ப அந்த குருடன் கிட்ட போய் இந்த குருடன் கைய புடிச்சுக்கிட்டானா, அந்த குருடன் எங்க கூட்டு போறான்? அவன் கண்டிப்பா கொண்டு போய் குழியில தான் தள்ளப் போறான். அப்ப அந்த குருடனும் குழியில விழப் போறான். இந்த குருடனும் கூட சேர்ந்து குழியில விழப் போறான். அப்ப 2 குருடர்களும் குழியில் விழத்தான் போகிறார்கள். ஆக நாமே ஒண்ணும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கும் ஒண்ணும் புரியல. அவனோட போய் சேர்ந்து நம்ம என்னத்த கத்துக்க போறோம்? அப்ப இது தெரியாம தான் அவனை எல்லாம் புடிச்சுக்கிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அந்த சாமியார் பெரிய ஆளு, இந்த சாமியார் பெரிய ஆளு அப்படின்ட்டு. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? எவனையும் நம்பாத. வேதத்தை நம்பு. ஏன்னா இங்க வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் முடிந்த முடிவு. மற்றபடி ஆளாளுக்கு ஒரு ஐடியா குடுத்துட்டு இருப்பாங்க. அத நம்பிக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கைய தொலைச்சிடுவீங்க. வந்த வேலை முடிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. அப்ப நம்ம அந்த சாஸ்திரத்த தான் பிரமாணமா இங்க எடுத்துக்கிட்டு, வேதத்தினுடைய முடிந்த முடிவு பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. இந்த உலகம் இருப்பது போல இருக்கிறது. ஆனால் இது மனதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது. அந்த அறிவின் மீது இருக்கிறது. அத புரிஞ்சுக்கிட்டா வந்த வேலை முடிஞ்சுது. அப்ப இந்த பிராணாயாமத்த இப்படி புரிஞ்சுக்கணும். ஏதோ பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்தது 119. அந்த 15 விஷயங்கள சொல்லிட்டே வர்றாரு. நிஷேதனம் பிரபஞ்சஸ்ய ரேசகாக்கியः சமீரணः பிரம்மைவா ஸ்மீதியா வ்ருதிஹி பூரகோ வாயு ரீரிதः. இந்த பிரபஞ்சத்தை தோன்றி மறையக்கூடிய மித்யாவாக விலக்கி விடுவதே ரேசக பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நானே பிரம்மனாக இருக்கிறேன் என்ற எண்ணமே பூரக பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இங்க நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது ரேசகம் பூரகம் அப்படிங்கிற 2 விஷயத்த பண்றோம். மூச்சை உள்ள இழுக்கிறோம், மூச்சை வெளியே விடுறோம். அப்ப இந்த பூரகம், ரேசகம், அப்புறம் கும்பகம் அப்படின்னு ஒரு மெத்தடும் நம்ம பண்றோம். அதை மூச்சை கொஞ்ச நேரம் உள்ள அடக்கி வச்சு பண்றோம். ஆனா இப்படியெல்லாம் நம்ம பண்றது எதற்காகனா இந்த உடலுக்கு தான் பயன்படுமே தவிர ஆன்மாவுக்கெல்லாம் ஒரு பயனும் படாது. ஆன்மாவுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ நாம இங்க தூய அறிவாக ஆன்மாவாக இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக மாறிட்டோம் அப்படின்னா, இந்த பூரகம், ரேசகம், கும்பகம் எல்லாம் யார் பண்றா? மைண்டும் இந்த பாடியும் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிற வேலையை செய்யக்கூடாதுங்கிறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை மொத்தமா விலக்கி விடணும். அதுதான் ரேசக பிராணாயாமம். இந்த உலகம் உண்மையில் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் அது ரேசகம். ஞானே பிரம்மம் என்று அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை உணர்வதே பூரகம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப பிராணாயாமத்தில் சொல்லப்படுகின்ற 2 வழிமுறைகள் பூரகம், ரேசகம் என்பதை இங்கு விளக்கிவிட்டார் 119வது ஸ்லோகத்திலே.
இப்ப இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது இப்ப ஆதிசங்கரர் வந்து ஒரு 15 விதமான சாதனங்கள சொல்லப் போறாருன்னு உடனே நீங்க கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஐய்யயோ! இவரும் பழைய மாரி ஆரம்பிச்சுட்டாரா? இவரு ஏதோ பயிற்சி முறைகள் சொல்லப் போறாரா? அப்படின்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அவசரப்படாதீங்க. இங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் அப்ப சொன்னேன் இல்லைங்களா? போன தடவ கிளாஸ் எடுக்கும்போது. அப்ப அந்த பொறுமையா நம்ம இப்ப அந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணி வர்றதுனால, இப்ப என்ன புரியுதுன்னா, ஆதிசங்கரர் நாம நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி சாதனைகள பத்தி பேசவே இல்ல. அந்த சாதனைகள் எல்லாம் இதுதான் அப்படிங்கிறத உடைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க. அந்த பயிற்சி பண்ணு, இந்த பயிற்சி பண்ணுன்னு எங்கேயாவது ஆதிசங்கரர் சொல்றாரா? பூரகம் அப்படின்னா மூச்ச இழுங்க, ரேசகம்னா மூச்ச விடுங்கன்லாம் ஏதாவது சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இங்க தோன்றி மறையக்கூடிய உலகம். அதுதான் இங்க ரேசக பிராணாயாமம். நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்று புரிதல் தான் இங்க பூரக பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவருடைய பாணியில, அவருடைய புரிதல நம்மிடத்துல பகிர்ந்து கொள்கிறார். அப்ப அவருடைய புரிதல் என்னன்னா, வேதாந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்ல. ஏன் விரோதமாக இல்லன்னா, பகவான் ஆதிசங்கரர் பொறுத்தவரைக்கும், பிரம்மம் மட்டும் தான் சத்தியம். ஜகத் மித்யா. தோன்றி மறையக்கூடிய இந்த உலகத்துல எல்லாமே மித்தியாவா இருக்கும்போது, நான் எப்படி அத போய் புடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்பேன்? மூச்சு பயிற்சி பண்றதுனால எனக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? ஒரு மாற்றம் வரப்போறதில்ல. அப்ப இந்த உலகத்துல இந்த மூச்சு அல்லது இந்த பேச்சு எல்லாமே எதன் அடிஸ்தானத்துல இருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் இருக்குது. இப்ப நீங்க இந்த மூச்சு பயிற்சியோ, பேச்சு பயிற்சியோ நம்ம பண்றதெல்லாம் தானே நடந்துருமா? இப்போ அது நெனச்சதுன்னா எப்ப வேணா இந்த மூச்சு நின்னுடும். இப்ப மூச்ச நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு உள்ள இழுக்கிறதோ, நிறுத்துறதோ, விடுறதும் பண்ணிட்டு இருக்கிறோமே. அப்ப நம்ம அதுல ஒரு தேர்ச்சி பெற்ற வல்லுனரா மாறி இருக்கணும் இல்லையா? மாறி இருந்தா நம்ம அதனுடைய நிலைப்பாடு எங்க போய் முடிஞ்சிருக்கணும்? இத்தன காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல தேர்ச்சி பெற்றவர் அந்த மூச்சையே நிறுத்தி, அப்படியே அழியாத நிலைக்கு போயிருக்கணும்ல்ல. அப்ப இந்த மூச்சு பயிற்சி பண்றேன், வாசி யோகம் பண்றேன். இந்த வாசி யோகத்தினால இந்த உடல அழியாம மாத்திட்டேன். பாருங்க நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறந்தேன். இப்ப பாருங்க நான் அப்படியே உயிரோடே நிக்கிறேன் பாருங்க. அப்படின்னு அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறந்தவர் யாராவது நம்ம பார்க்கிறோமா? இப்பல்லாம் 50 ஆண்டுகள் முன்னாடி பொறந்தவரையே பார்க்க முடியறதில்ல. ஏன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடுறாங்க. கொரோனா வேற வந்துடுச்சு. அப்போ இங்க வந்து மூச்சு பயிற்சி பண்றதுனால அப்படியே சாஸ்வதமா இருந்துற போறோமா? நடக்க போறது இல்ல. அப்போ இங்க நோயற்ற வாழ்வுங்கிறது என்ன தெரியுமா? மனசு வந்து தூய்மை ஆயிட்டா நோயற்ற வாழ்வுக்கு வந்துடும். ஏன்னா மனம் தான் இந்த நோய்க்கு அடித்தளமா இருக்குது. கண்ட குப்பைகள ஏத்திக்கிட்டு, கற்பனையில வாழ்ந்துகிட்டு, அப்புறம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் YouTubeல பாக்குது இல்லையா? இப்ப வந்து கொஞ்சம் லைட்டா இடது பக்கம் வலிச்ச உடனே YouTubeல பாக்கும். அது நெஞ்சு வலி, ஹார்ட்டுடைய உள்ள அடைப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். உடனே மனசு வந்து, அப்ப எனக்கும் அந்த மாரி ஒரு அடைப்பு இருக்குமோ? அப்ப கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆயிருக்குமோ? அது YouTubeல வேற அனிமேஷன்ல வேற போட்டு காட்டுறான். இந்த டியூப் வழியா அப்படியே அந்த எல்லோ கலர்ல ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகி, அது பிளட் ஃப்ளோ ஆகுறத தடுக்கிற மாரி ஒரு சிஸ்டத்த காட்டி, அந்த டியூப் வந்து வெடிச்சு, ஹார்ட் அட்டாக் வர்ற மாரிலாம் பார்க்குறோம் YouTubeல. அப்ப உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? அது அப்படியே மனசுக்குள்ள போய் பதிச்சுக்குது. கற்பனை பண்ணுது. அப்ப நமக்கு அந்த மாரி ஒரு வலி வந்தா, நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு போல இருக்குன்னு நெனைக்குது. இப்ப இது என்ன நடக்கும்? உண்மையிலேயே நடக்கும். ஏன்னா நாம தான் சொல்ட்டோமே, மனம் தான் எல்லாம். நீங்க மனசுல வந்து ஒரு நோய் இருக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, அந்த நோய் இருக்குது. இல்லன்னு நெனச்சா அந்த நோய் இல்ல. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நம்மள அந்த உயரிய அறிவா சொல்லுது. அனைத்தையும் படைக்கின்ற பிரம்மம் நீ. தூய ஆன்மா, அறிவு நீ அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நிலையில நம்ம போய் நின்னுட்டோம்னா, எந்த நோய் வரும்? எந்த நோய் வராது. ஆனந்தமா இருக்க முடியும். அது வந்து இந்த உடல் மேல பற்றும், அபிமானமும் விவகாரத்துக்குள்ள போய் மனசு நுழையறதுனால தான் இதெல்லாம் நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நோய உண்டாக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரிதல் வந்துடுச்சுன்னா, அந்த நோய் கூட இல்லாம போகும். ஏன்னா, அதெல்லாம் வந்து நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா, நாமளே பிரம்மம்ங்கிறதுனால. அத புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவு நிலையில இருந்து நம்மள பார்க்கணும். உடல் நிலையில, மனசு நிலையில பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பற்று இருக்கும். அந்த பற்றின் காரணமாக நம்ம நோயை உண்டாக்கிக்கிறோம். அதுதான் நமக்கு தொந்தரவு பண்ணுது. அப்ப மைண்ட் வந்து எப்படி லட்டு சாப்பிடணும்னு அவ்ளோ ஆசைப்படுது. லட்ட உண்டாக்கி சாப்பிடுது. அதே மாரி ஒரு செல்ஃபோன வந்து தயார் பண்ணணும். பொண்டாட்டியோட பேசணும். இங்கிருந்து அங்க பேசணும்னு நெனைக்குது. உடனே ஒரு செல்ஃபோன தயார் பண்ணுது. அது மாரி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நெனைக்குது. ஹார்ட் ப்ராப்ளத்த உண்டாக்கிக்குது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க எல்லாமே மைண்ட் தான். நீங்க வந்து அது இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. அப்ப நீங்க எப்படி இந்த உடலே நான் இல்லைன்னு நெனச்சா, உடலுக்கு எப்படி உபத்திரம் வரும்? வராதுங்கிறது தான் இங்க விஷயம். அதனால இந்த ஞானம் வந்து பரோட்ச ஞானமா நின்னுடக்கூடாது. ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணமாக நின்று விடக்கூடாது. அது அனுபவம் ஆகுதுன்னா, எப்படி அனுபவம் ஆகணும்? எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன்.
நான் இந்த உடல்ல மட்டுமா நான் இருக்கிறேன் இதுல நோய் வர்றதுக்கு. அப்ப இந்த உடல்ல நான் இல்லங்கும்போது, எந்த உடல்ல நான் பிரிச்சு பார்க்க முடியுங்கும்போது, இந்த உடலுக்கும், மனதிற்கும் அப்பாற்பட்ட ஆன்மாவாக, அறிவாக நான் இருக்கிறேன்னு என்ன நான் பார்த்துட்டேன்னா, இந்த உலகம் மறைந்து போய்விடும். அறிவு மட்டும் தெரியும். அதுதான் இங்க பார்க்கிற பார்வை. பிரம்மம் மட்டும் தெரியும்போது, அங்க எதுவுமே இல்ல. அப்ப இங்க எல்லாமே அதுவே தான் படைச்சு அனுபவமாக்குதுன்னு சொல்லும்போது, இந்த உடலுக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் அதுதானே செய்யுது. நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒவ்வொன்னும் உலகத்துல அனுபவமாக்குறதுன்னா, நமக்கு நேரடி அனுபவத்துல வரணும்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட உள்ள போயி ரத்தமா மாறுறது, எலும்பா மாறுறது, மஜ்ஜையா மாறுறதுக்கு நீங்க ஏதாவது வெளியிருந்து புரோகிராம் குடுத்தீங்களா? அல்லது சொன்னீங்களா? இந்த லட்ட வந்து ரத்தமா மாத்திக்கோ. அந்த பஜ்ஜிய வந்து எலும்பா மாத்திக்கோன்னு ஏதாவது உள்ள அனுப்பும்போதே ஏதாவது புரோகிராம் எழுதி அனுப்பிச்சீங்களா? ஒண்ணும் நாம செய்றதில்ல. நம்ம பாட்டு எல்லாம் கலந்து உள்ள சாப்பிடுறதோட சரி. ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையால்லாம் மாறுற அந்த சயின்டிபிக்கல் ரிசர்ச் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு தானே செய்யுது. இது விஞ்ஞானிகளே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சயன்ஸ் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஏன் சயன்ஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்றோம்னா, ரத்தத்த கூட விஞ்ஞானி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆர்டிபிஷியல் போன் வேணா உண்டாக்கலாம். சில விஷயங்கள உண்டாக்கி அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றான். ஆனா அதுவுமே அந்த அறிவின் அதிஷ்டானத்துல வளர்ந்த முன்னேற்றம் தானே தவிர, அது நம்ம இந்த வாழ்நாளை கொஞ்சம் நீடிப்பதற்காக இந்த உடலுக்கு உண்டான மருத்துவ முறையை நம்ம வரவேற்கலாமே தவிர, விஞ்ஞான வளர்ச்சி இப்ப நம்ம எப்படி இந்த செல்போன வரவேற்கிறோம், மருத்துவத்துறையை வரவேற்கிறோம். அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லல. ஏன்னா எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல வருது. ஆனா அதற்கு எல்லாம் ஆதாரமாக அந்த அறிவு தான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்மிடத்திலே வர வேண்டிய ஞானம் என்னன்னா, இந்த உடலோ, மனமோ நான் அல்ல அப்படின்ற புரிதல் வரணும். அப்படி வந்துட்டா நம்ம இந்த உலக விவகாரத்துக்குள்ள போய் மூக்க நுழைக்க மாட்டோம். அதத்தான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டிக் காட்டுகிறார்கள். அப்ப இங்க அடுத்தது 120ஓட முடிச்சுக்கலாம். 120ல என்ன சொல்றாருன்னா, ததஸ் தத்ருத்தி நைச்சல்யம் கும்பஹா பிராண சம்யமஹா அயம் சாபி பிரத்தா நாம ஞானாம் கிராண பீட்டனம். நானே பிரம்மன் என்ற எண்ணத்தை உறுதியாக பிடித்து வைத்திருத்தலே கும்பக பிராணாயாமம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் ஞானிகள் செய்கின்ற பிராணாயாமமாகவும், அஞ்ஞானிகளுடைய பிராணாயாமம் மூச்சுக்காற்றை கஷ்டப்படுத்தி உடலை வருத்தி செய்யப்படுவதாகவும் சொல்லிட்டார். அப்ப இந்த 120வது ஸ்லோகத்துல பிராணாயாமத்தை பற்றிய விளக்கத்தை முடிக்கிறார். எப்படின்னா, எல்லாரும் இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது தான் பிரேசகம், பூரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மூச்சை உள்ள நிறுத்தி வைக்கிறது தான் கும்பகம் சொல்றாங்க. ஆனா இங்க கும்பகம்ங்கிறது என்னன்னா, நானே பிரம்மம் என்ற எண்ணத்தை உறுதியாக பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் கும்பக பிராணாயாமம். இவைகள் எல்லாம் ஞானிகள் செய்கின்ற பிராணாயாமம். அஞ்ஞானிகள் மட்டும்தான் காற்றை உள்ள இழுக்கிறதும் வெளியே விடுறதும் உள்ள நிறுத்தி வைக்கிறதையும் பூரகம், ரேசகம், கும்பகம் என்று செய்து கொண்டிருப்பான். அது அவன் உடலை கஷ்டப்படுத்தி வருத்தி செய்யக்கூடிய மூச்சு பயிற்சியாகும். அதனால அவன் அந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதுதான் இங்க சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் நோயே வர்றதில்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் வரும். ஏன்னா அது மைண்ட் சார்ந்த விஷயம். அப்ப அதை புரிந்து கொண்டு நம்ம இந்த பாடத்துல பயணிக்கணும். அப்ப இன்றைய வகுப்புல நான் 120வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறேன். மொத்தம் இந்த ஆதிசங்கருடைய அபரோக்ஷ அனுபூதி 144 ஸ்லோகம். இன்னும் 24 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னொரு 2 கிளாஸ்ல முடிஞ்சிடும். அப்போ இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.